लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதரானதிருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேயாராமுதே அடியர் கருளாயே. இல்லாமல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2770வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய பெரிய திருவந்தாதியிலே வரக்கூடிய 3ஆம் திருமொழியுடைய 4வது பாசுரம் 24வது பெரிய திருமொழி பாசுரம். எம்பெருமானார் ராமானுஜருடைய தனியன் முந்துற்ற நெஞ்சே முயற்றி தெரித்துரைத்து எந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருகு ஊரும் சோலை சூழ் மொய்பூம் பொரு நல்குருகூரன் மாறன் பெயர் கூறு. 24வது பாசுரம். தானே தனித்தோன்றல் தன்னாள பொன்று தன் ஆள பொன்று தன்னழைப்பு ஒன்றில்லாதான் தானே பிறர்கட்கும் தற்றோன்றல் தானே இழைக்கிற்பார் கீழ்மேலாம் மீண்ட மைப்பானானால் அளக்கிற்பார் பாரின் மேல் ஆர். தானே தனித்தோன்றல். அந்த எம்பெருமான் ஒருவனே தனித்த புருஷன், புருஷர்களிலே உத்தமன், புருஷோத்தமன், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன், அவனே ஒப்பற்றவனாவான். தானே தன் அனப்பு ஒன்று இல்லாதான் என்பதனாலே தனக்கு ஒப்பாக பிறர் யாரும் இல்லாதவனானவன். இளைக்கீழ் என்றால் தான் செய்கிற தொழிலிலே சலிப்பு ஏற்பட்டு விட்டுவிட்டானால் இந்த உலகமானது தலைகீழாய் விபரீதமாக மாறிவிடும். பிறர் தானே கற்கும் தத்தோன்றல் அவனை மற்ற எல்லா பொருளாலும் வியாபித்திருப்பவனாதலால் இப்படிப்பட்ட எம்பெருமான் அன்றானை அவன் விட்டுவிட்டான் என்றால் அவனே மறுபடியும் சரி புகுந்தப்படுத்தால்தான் இந்த பூமியை சரிப்படுத்த முடியுமே தவிர வேறு யார் சரிப்படுத்த முடியும்? அவனல்லாது வேறு யாரும் இதை சரி செய்ய முடியாது என்று சொன்ன பாசுரம். தானே தனித்தோன்றல் என்றால் தாய் தந்தை எவ்வியர்க்கும் தான் என்று சொன்னார் சென்ற பாசுரத்திலே. அப்படி சொல்றது சரியானும் பல தேவதைகளுக்கும் இவரே ரட்சகனாக இருப்பதனாலே அதை கண்டித்து எம்பெருமானே ரட்சகன் என்பதை நன்கு நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். தானே தனித்தொன்றல் என்பதற்கு பல வகையான பொருள்களை நாம் கொள்ள முடியும். தோன்றல் என்று ஆண்மகனையும் அரசனையும் பெருமைப்படுத்தி கூறுகிற வார்த்தை, சிறந்தவனையும் சொல்ல முடியும். அந்த எம்பெருமான் ஒருவனே புருஷோத்தமன், அவனே உலகம் எல்லாவற்றுக்குமான இறைவன், அவனே பெருமையிலே சிறந்தவன். இனி தோன்றல் என்று வெளிப்படுத்தலுக்கும் பேராகையாலே அவன் மற்றவர்களைப் போல கருமங்களால் பிறப்பவன் அல்லன், தன்னருளாலே தானே தோன்றுதலை உடையவுடன் என்றும் சொல்லலாம். அஜாயமானசோ பகுர்ணாம் விஜயாதே தஸ்ய தீரா பரிஜானந்தியோ நாம் என்று வேதம் கூறுகிறது. இதன் பொருள் எம்பெருமான் பிறப்பில்லாதவனாயினும் பல பிறவிகளை பிறக்கின்றான். அவன் அப்படி பிறப்பதற்கு காரணம் இன்னதென்பதை ஞானிகள் மட்டுமே அறிவார்களே தவிர சாதாரண ஜனங்கள் அறிய மாட்டார்கள். இனி தானே தன் தோன்றல் என்பதற்கு எம்பெருமான் தன்னுடைய விருப்பம் இருந்தால் மாத்திரம்தான் பக்தர்களுக்காக சேவை சாதிப்பானே தவிர வேறொரு காரணம் கொண்டும் சேவை சாதிக்க மாட்டான் என்பதாகவும் உரைக்கலாம். தன் அளப்பு ஒன்றில்லாதான் என்றால் தனக்கு வேறொருவரையும் ஒப்பாக உடைத்ததாக இல்லாதவன். ஒருவரை ஒருவர் நின்னார் ஒப்பாரப்பன் ஒப்பிலா என்னப்பா என்கின்ற அருளால் பெரிய திருமொழியிலே 8ஆம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியினுடைய 2வது பாசுரம் என்பதை பார்க்கிறோம். தன் ஒப்பார் இல்லாப்பன் என்று சொல்வோம்.
உலகம் முழுவதும் இவனாலே படைக்கப்பட்டு இவனாலேயே காக்கப்பட்டு பின்னால் இவனாலேயே அழிக்கப்படுகிற வஸ்துவாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவனுக்கு உபமானமாக யாரை கூற முடியும்? தானே பிறருக்கும் தத்துவன்றல் என்பது எந்த வஸ்துவிலிருந்தும் அவன் உள்ளே இருக்கிறான், அவன் இல்லாமல் ஒரு துரும்பும் அசையாது என்பதனால் எல்லா பொருட்களுக்கும் அந்தராத்மாவாக இருந்து கொண்டு அவற்றினுடைய சத்தையை போக்குபவனாக இருக்கிறான். கருத்தறிய உயிருக்கும் உயிராய் கரைத்தெங்கும் பறைத்தொரு ஒரு தனிநாயகம் என்று திருவரங்க கலம்பத்துடைய பாசம். தானே இழைக்கில் பார்கீர் மேலாம் என்றால் இப்படிப்பட்ட நாயகனாய் நின்று கொண்டிருக்கிற பெருமான் சலிப்பு அடைந்து தன்னுடைய தொழிலிலிருந்து சோம்பி கிடப்பானாகில் இந்த உலகம் முழுதும் தலைகீழாக மாறிப்பட்டு போய்விடும் என்று சொல்கிறார். அவரவர்கள் அந்தந்த நிலைமையை நிறுத்தி காப்பாற்றுதல், இது செய்வதற்கு எம்பெருமானே சக்தனாக இருக்கிற காரணத்தால் இவரவர்களை நியமிக்கிறான். அவன் அந்த ரட்சசத்தை அவனை எல்லை காணக்கூடியவனாக இருக்கிறான். இவ்வுலகில் அருளர் அவனுடைய ரட்சணம் சாமர்த்தியம் இப்படிப்பட்டது என்று பரிசோதித்து அறுவதற்கே இங்கே ஆள் கிடையாது. அவன் எப்படிப்பட்ட ரட்சகன் என்று பரிசோதிப்பதற்கு கூட இங்கே ஆள் கிடையாது. பார்க்கீழ் மேலே மீண்டமையானால் என்றெடுத்து மீண்டும் என்று பிரிப்பதற்கு காட்டிலும் ஈண்டு என பிரித்தால் மோனை இன்பத்திற்கு சேர்ந்திருக்கும். ஈண்டு இவ்வண்ணம் இவ்விடம் சீக்கிரம் மீண்டு பிரித்தரின் பொருட்கள் இருப்பது பெரியவாச்சான் பிள்ளையுடைய மீண்டென பிரித்து எடுத்துரை அருளினார். பார்க்கீழ் மேலான நிலைமையில் நின்றும் மீட்டு அமைப்பானாகில் என்று சொல்கிறார். மீண்டும் தன்னுடைய ரட்சத்தினால் கீழும் மேலுமாயிருந்த உலகத்தை சரிப்படுத்தினான் பெருமாள் என்று சொல்லி பெருமாளுடைய பெருமையை சொன்ன மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம் 24வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். தானே தனித்தோன்றல் தன்னருள தன்னள பொன்றில்லாதான் தானே பிறர்கட்கும் தத்தோன்றல் தானே இழைக்கிற்பார் கீழ்மேலாம் மீண்ட அமைப்பானால் அளக்கிற்பார் பாரின் மேலார் காயேன வாசா மனசேந்திரியோ அத்தியாப்தனாவா பிரகதேத சுபாவாது கரோம் எந்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயதி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் ஒரு திருநாமம் கண்ணா 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 என்று நாள்வதற்கால் முடிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.